இது ஒனி நியூஸின் ஐரோப்பிய செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்பு செய்திகள். பிரித்தானியாவில் 2025 டிஜிட்டல் குடிவரவு திட்டம், புதிய மின்னணு விசா முறைமை அறிமுகம். பிரான்சில் வேலை நிறுத்தங்களால் இடையூறுகள் எதிர்பார்ப்பு, மக்கள் வேலை நிறுத்தங்களின் தாக்கத்துக்கு தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தல். பிரித்தானியாவில் எடை குறைப்பு மருந்து தொடர்பான மரணம் ஒன்று பதிவு, மக்களுக்கு எடை குறைப்பு மருந்து தொடர்பாக எச்சரிக்கை. பிரான்சில் கால்பந்து போட்டியில் மோதல், இஸ்ரேல் பிரான்ஸ் ரசிகர்களின் மோதலால் பரபரப்பு. ஜெர்மனியில் 2025 பிப்ரவரி தேர்தல் அறிவிப்பு, அரசியல் நெருக்கடிகளை தீர்க்கும் புதிய தலைமை உருவாகும் வாய்ப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிஸில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். பிரித்தானியா 2025 டிஜிட்டல் பை டிஃபால்ட் குடிவரவு முறைமையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் இ-விசா நடைமுறை கொண்டுவரப்படும். இது பயணிகளுக்கு அதிக பாதுகாப்பு மற்றும் வசதியை அளிக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் விசா முடிவுகள் எடுக்கப்பட்ட பிறகு உடனே பத்திரங்களை திரும்பப் பெறும் அல்லது காத்திருக்க வேண்டிய நிலையை தவிர்க்க உதவும். அத்துடன் விசா செயல்முறை நேரத்தை வேகமாக முடிக்கவும் 6 மாத கால விசா கட்டணமாக 13,308 ரூபாய் முதல் 1,00,000 வரை தொடங்கி விரைவு பயன்பாட்டிற்கு கூடுதல் 500 பவுண்டுகள் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. மேலும் பிரித்தானியாவின் விசா விண்ணப்ப மையங்களில் முதல் முறையாக பயோமெட்ரிக்ஸ் சேகரிக்கப்பட்டு பிறகு டிஜிட்டல் சேவை முறையில் ஆவணங்கள் ஸ்கேன் செய்யப்படும். 2025க்குள் முழுமையான டிஜிட்டல் குடியேற்ற முறைமையை கொண்டுவருவது பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தும் என பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது. பிரான்சில் வேலை நிறுத்தங்கள் காரணமாக பயணிகள் பெரும் இடையூறுகளை சந்திக்க உள்ளார்கள். 2024ஆம் ஆண்டு பிரான்சில் வேலை நிறுத்தங்கள் இல்லாமல் நாடு வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தது. ஆனால் நவம்பர் மற்றும் டிசம்பரில் அந்த நிலை மாற உள்ளது. போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் உட்பட பிரான்சின் பல பெரிய தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதால் குளிர்காலம் வேலைநிறுத்த சீசனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் 4 முக்கிய ரயில்வே தொழிற்சங்கங்களும் நவம்பர் 21 வியாழன் அன்று வேலைநிறுத்தத்துக்காக ஒன்றாக கைகோர்த்துள்ளன. இந்த கூட்டு வேலைநிறுத்த நாள் குறிப்பிடத்தக்க இடையூறுகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது கிறிஸ்மஸ் விடுமுறைகள் மற்றும் அதற்கு அப்பாலும் கூட நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொழிற்சங்கங்கள் பிரான்ஸ் அரசாங்கம் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் டிசம்பர் 11 முதல் நீண்ட மற்றும் வலுவான வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக இந்த வார துவக்கத்தில் தெரிவித்தன. வேலைநிறுத்தத்திற்கு காரணமாக பயணிகள் ரயில் நிறுவனமான டிரான்சிலியன் மற்றும் இன்டர்சிட்டே ஆகியவற்றை தனியார் மயமாக்கல் குறித்து தொழிற்சங்கங்கள் கவலை கொண்டுள்ளன. இதனால் ரயில்வே தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்துக்கு திட்டமிட்டு வருகின்றன என தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவில் எடை குறைப்பு மருந்தின் காரணமாக முதல் முறையாக ஒரு நபரின் மரணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 58 வயதான செவிலியர் சூசன் மெக்கோவன் எடை குறைப்பு மருந்தான ட்ரிஜபடைடு ஊசிகளை பயன்படுத்திய பிறகு மரணமடைந்தார். சூசனின் இறப்பு சான்றிதழில் பல உறுப்புகள் செயலிழப்பு, செப்டிக் ஷாக் மற்றும் கணைய அழற்சி ஆகியவை முக்கிய காரணங்களாகவும் இதற்கு ட்ரிஜபடைடு மருந்தின் பங்களிப்பு காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளன. சூசன் இந்த மருந்தை ஒரு ஆன்லைன் மருந்து
மருந்தகத்தின் மூலம் வாங்கியதாக கூறப்படுகிறது. இரண்டாவது ஊசி பயன்படுத்திய சில மணி நேரங்களில் அவர் கடுமையான வயிற்று வலி மற்றும் வாந்தியால் அவதிப்பட்டார். பின்னர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பெற்ற அவர் உடல் உறுப்புகள் செயலிழப்பு காரணமாக கோமாவிற்கு சென்றதை அடுத்து உயிரிழந்தார். ட்ரிஜபடைடு மருந்து மவுண்ட்ஜாரோ என்ற பெயரில் சந்தைப்படுத்தப்பட்டு உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு நவீன மருந்தாக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த மருந்து உட்கொள்ளும் நபர்களுக்கு நீண்ட நேரம் பசிக்காத உணர்வை உருவாக்கும் விதத்தில் செயல்படுகிறது. பிரித்தானியாவில் இது 150 முதல் 200 பவுண்டுகள் வரை விற்கப்படுகிறது. அத்துடன் ட்ரிஜபடைடு உட்கொண்ட 208 பேரில் 31 பேர் கடுமையான எதிர்வினைகளை சந்தித்துள்ளதாகவும் மேலும் 60 வயதுடைய இன்னொரு நபரும் இதே மருந்தை உட்கொண்டு உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. 2019 முதல் பிரித்தானியாவில் எடை இழப்பு மருந்துகளுடன் 23 இறப்புகள் இணைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுதான் அதிகாரப்பூர்வமாக தொடர்புபடுத்தப்பட்ட முதல் மரணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் இஸ்ரேல் பிரான்ஸ் அணிகளுக்கிடையே நடைபெற்ற கால்பந்து போட்டியில் மோதல் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெதர்லாந்து நாட்டின் தலைநகரான ஆம்ஸ்டர்டாமில் அந்நகர கால்பந்து அணிக்கும் இஸ்ரேல் அணி ஒன்றிற்கும் இடையே மோதல் வெடித்தது. அதைத் தொடர்ந்து நேற்று இஸ்ரேல் அணிக்கும் பிரான்ஸ் அணிக்கும் இடையில் பிரான்சில் கால்பந்து போட்டி நடைபெற்றது. ஆனால் பிரச்சினை ஏற்படக்கூடும் என்பதால் அந்த போட்டியை தவிர்க்குமாறு இஸ்ரேல் மக்களை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் 80,000 பேர் அமரத்தக்க விளையாட்டு மைதானத்தில் வெறும் 20,000 இருக்கைகள் மட்டுமே முன்பதிவு செய்யப்பட்டிருந்தன. இஸ்ரேல் ஆதரவாளர்கள் குறைவாகவே இருந்த நிலையிலும் விளையாட்டுப் போட்டியின் முதல் பாதியின் போது திடீரென ரசிகர்களுக்குள் மோதல் ஏற்பட்டது. இஸ்ரேல் கொடிகளை ஏந்திய ஒரு கூட்டமும் பிரான்ஸ் கொடிகளை ஏந்திய ஒரு கூட்டமும் மோதிக்கொள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் மோதலில் ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜெர்மனியில் வரும் 2025 பிப்ரவரி மாதம் தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் ஆளும் கூட்டணி அரசாங்கம் உடைந்ததை அடுத்து சான்சலர் ஓலாப் ஸ்கோல்ஸ் தலைமையிலான சோஷியல் டெமோக்ராட்டிக் கட்சி 2025 பிப்ரவரி 23 அன்று இடைக்கால தேர்தல் நடத்த ஒப்புக்கொண்டது. SPD குழுத் தலைவர் ரால்ஃப் மிட்சனிஸ் ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இந்நிலையில் ஸ்கோல்ஸ் தனது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தும் முறைநிலையை டிசம்பர் 11 அன்று அறிவிப்பார். மேலும் 5 நாட்களுக்குப் பிறகு வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாராளுமன்றத்தின் ஆதரவு கிடைக்காமல் போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கம் பொருளாதார சிக்கல்களின் காரணமாக சிதறிப்போனது. இதனால் ஸ்கோல்ஸ் தனது நிதி அமைச்சரை கண்டித்து பதவி நீக்கினார். இதனால் பசுமை கட்சியுடன் அவரது கூட்டணி அதிகாரத்தை இழந்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தின் மூலம் ஜெர்மனியில் அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட வேண்டிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் புதிய அரசாங்கம் மீண்டும் அமைக்கப்படும் என்று ஜனாதிபதி ஸ்டீன்மயர் தெரிவித்துள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.